ஓம் சிவமகா வாழைச்சித்த தேவாய நமக. வேலென்றால் விடை இல்லை, வேறென்றால் விடை உண்டு. பாம்பா வேலென்றால் வேறொன்றும் விடை இல்லை, வேறென்றால் விடை உண்டு என்று அகத்தியன் உரைக்கின்றோம். சொல்லிக்கிட்டே இரும். அகத்திய பெருமான் டீ ஓம் அகத்தி சாய நமக. போற்றி தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. அடியேன் இந்த சபைக்கு 2.5 வருஷம் ஆச்சு. அந்த சப்த நிலை கனமான நிலை குறைத்து விடு, நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி. அவரங்க ஓம் அகத்தி சாய நமக. கனநிலையை குறைத்து விடு. கனநிலை கணனை எனில் எது பேஸ்னு சச்சங்கத்துக்கு வந்த காலத்துலேருந்து ஒரு நாளைக்கு வீட்டில் நின்றுக்கலான்னு பார்த்தா அன்றைக்கி தான் இங்கே அதிசயம் நடந்துருன்ட்டு நான் நிற்கிறதே இல்லை. சச்சங்கத்துக்கு வராமல் ஒரு நாள் அங்கே இருந்துக்கலாம் கோயம்புத்தூர்லன்னு பார்த்தா இங்கே அன்னைக்கு தான் சிவபெருமானாவது பரந்தாமன் சிவமகா வாழைச்சித்தன் யாராவது ஒரு அரிய கருத்துக்களை இங்கே பரிமாறுறாங்கன்ட்டு நான் அந்த எண்ணத்திலே ஓடி ஓடி வந்துடுறேன். அந்த நிலையில் தான் இன்றைக்கி சிவபெருமான் பயங்கரமாக சபையை பற்றியும் அவருடைய ஆற்றலையும் வெளிப்படுத்தினார். இந்த காரணத்துக்காகவே நான் 2.5 வருஷம் ஆச்சு லீவை போட முடியல, சபைக்கு வந்துடுறேன். ஏன்னா ஒரு சச்சங்கத்தில் நடக்கிற கருத்து அடுத்த சச்சங்கத்தில் மாறி போகுது. அதை பெரும்பாலும் நேரம் கேட்குறதுக்குனே வந்துடுறேன். ஏன்னா எத்தனை ஓடி கொடுத்தாலும் இறைகணங்களை நம்ம நேராக பார்க்க முடியாது, இறைவரை பார்க்க முடியாதுங்கிற அந்த எண்ணத்திலே நம்ம ஓடி ஓடி எனக்கு 2.5 வருஷம் ரெஸ்ட்டே இல்லாமல் போச்சு. ஆனாலும் எனக்கு உண்டான ஆற்றலை அகத்திய பெருமானும் சிவமகா வாழைச்சித்தனும் கொடுத்துட்றாங்க. ஏதோ ஒரு வண்டியை பிடிச்சி ஓடி ஓடி வந்துடுறோம். அதுக்கு உங்களுக்கு கோடான கோடியை நன்றி சொல்லிடுறோம். உங்களை சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி. இந்த பிறந்த பிறப்பு வீண் போகலைங்கிறத முடிவு பண்ணிட்டோம். அடுத்து தர்மயுகமய மாற்ற பயணத்துக்கு கோவையில் சச்சங்க நடத்துகிற அனுமதி கொடுத்த அகத்திய பெருமானுக்கும் சிவமகா வாழைச்சித்தனுக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்து, அந்த சச்சங்கத்தை நீங்கள் தான் நடத்துகிறீங்க. அங்கே உங்கள் அகத்திய பெருமான் சிவமகா வாழைச்சித்தர் பாதங்களில் சமர்ப்பணம் பண்ணிவிட்டு, சைக்கிள் ஓட்டுறது நான், ஆனால் ஓட்டுறது நான் இல்லை, மேலே மட்டும் உட்காந்துருப்பேன், 2 கை ஸ்டேரிங்கே பிடிக்க மாட்டேன் அப்படிங்கிறதையும் சொல்லி நீங்கள் தான் நடத்த போகிறீங்க, நான் சும்மா இருக்க போகிறேன் அப்படிங்கிறத எல்லாம் உங்கள் திருப்பாதங்களே சமர்ப்பணம் பண்ணிவிட்டு, அந்த நிலையை உங்கள்கிட்டே சமர்ப்பணம் பண்ணிவிட்டு, நான் ஒரு சபையில் ஒரு புழு மாதிரி ஒரு ஓரமாக இருக்கிற நிலையை மட்டும் கையில் எடுத்து அமைதியாக இருக்கிறதா முடிவு பண்ணி உங்கள் திருப்பாதங்களில் சரணடைய. ஓமத்தியாய நமக. அதான் உமக்கெல்லாம் பஸ்ஸெல்லாம் அகத்திய பெருமான் சடையர்னு ஒரு பஸ்ஸுன்னாரு, இப்போ 2 பஸ்ஸுங்காரு. அதான் சடன்னு எந்த விஷயம் எல்லா விஷயமும் உங்கள் திருப்பாதங்களில் சரணம். ஓம் அகத்தீசாய நமக. மகா சபையிலிருந்து அற்புதமான ஆற்றல், ஆதியிரை சூட்சமன் நூலினுடைய பேராற்றல் கலந்த சிவமகா வாழைச்சித்தன் உரையாடல் நிலைத்த ஏற்றமிகு அகத்தியனுடைய அணுக்கரக உரை கலந்த நிலைதனை கேட்டு இச்சபையே உயர் சபை என்று அறிந்த அடுத்த நொடி சித்தனை அழைத்து சபை நாடி வந்த பித்தனே வாழ்த்துகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. உன் போன்றவரால் தான் அகத்தியன் பூவுலகில் அமர்ந்து உரையாடி கொண்டிருக்கின்றோம் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. சிவசபையை சித்தனை சரணாகதி கொண்டு ஏற்று வலம் வருகின்ற சீடர்கள் அமர்ந்து தவம் காண்கின்ற சபை நாடித்தான் அகத்தியன் வந்தமர்ந்திருக்கின்றோம் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அற்புதமாய் உயர் சற்சங்க பெருவிழாக்கள் உனது இல்லமதிலே கோவை மாநகரிலே ஏற்றமிகு சீடர்களின் இல்லங்களில் சற்சங்க பெருவிழாக்கள் கண்டு அதற்குரிய ஆற்றல்தனை பெற்றிருக்கும் சீடனே, சிவமகா வாழைச்சித்தன் என்னும் பேராற்றல் கொண்ட புண்ணியம் நிகழ்த்துகின்ற சற்சங்கம் அதுவென்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. 14 லோகங்களிலும் கண்ட தவ பேராற்றல் கலந்த புண்ணியங்கள் வந்தாற்றுகின்றன சற்சங்க பெருவிழாவை என்று அகத்தியன் உரைக்கின்றோம். கண்டார்கள் பெருமிதமான பேராற்றல் கொண்ட விழாவை கோவில் மாநகரிலே பூவனநாதன் செண்பகவள்ளி உடனுரையாக அமர்ந்த அரசாளும் தலமதில் நடந்த சற்சங்கம் போல் கைலாயத்தில் கூட நடைபெறவில்லை என்ற அகத்தியன் உரைக்கின்றோம். ஏனெனில் ஒரு இறைகணங்கள் கூட மீதமில்லாது சென்றது எம் அண்ட பிரம்மாண்ட நாயகனின் திருமண கோலம் காண. அத்துணை கணங்கள் எல்லாம் நின்றது சத்யநாராயண கோலம் காண என்ற அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அந்நிலை பெற்ற அற்புதமான ஆற்றல் பெற்ற சபை, அவ்வரம் பெற்ற சபை வரத்தை
வரம் பெற்ற சித்தனை வரமாக பெற்ற சபை, அச்சபை பெற்ற சீடர்களே, நீங்கள் பெற்றது வரம், யாம் பெற்றதும் வரம் என்று அகத்தியன் உரைத்து மகிழ்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. உனது சற்சங்க பெருவிழா சூட்சமமாக நிகழ்ந்தேறி நடந்து முடிந்து விட்டதடா. சற்சங்கம் நிகழ்ந்து நடந்து முடிந்து விட்டது. சூட்சமத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். அற்புதமாய் இனி வரும் சற்சங்கம் அகத்தியன் வெற்றி விழா கொண்டாடும் தலம் என்று அகத்தியன் உரை. ஓம் அகதீசாய நமக. ஏற்றமுறை அத்துணை சீடர்களும் சரணாகதியாக வந்து நின்று அமர்ந்து உயர் நிலை கொண்ட சபையை ஏற்று வளம் வருகின்ற அற்புதமான ஆற்றல் இனி வரும் காலங்களில் உனது நீ வாழ்ந்த பகுதியிலும் மிளிர்ந்து நிற்கும் கிளை சபைகள் பெருகும் என்ற அகத்தியன் நல்லாசிகள் வழங்கி மகிழ்கின்றோம். ஓம் அகதீசாய நமக.